உலகத்தின் கவனத்தை ஈர்த்த யோகி. கும்பமேளாவில் நடந்த ஆச்சரியம், எதிர்க்கட்சிகள் வாயடைப்பு. ஜனவரி 13ஆம் தேதி முதல் மகா கும்பமேளா என்ற சனாதன எழுச்சிமிக்க நிகழ்வு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகின்றனர். பிப்ரவரி 26 வரை நடைபெற இருக்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 50 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தை அமாவாசையான கடந்த ஜனவரி 29ஆம் தேதி பக்த கோடிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் வெளியான தகவல் இந்தியாவை உலுக்கியது. இந்த அசம்பாவித சம்பவம் குறித்து நீதி விசாரணை கோரி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். இந்த சம்பவத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் ஆளும் உத்தரப்பிரதேச அரசை விமர்சிக்க தொடங்கினர். ஆனால் இந்த கும்பமேளாவை சிறப்பாக நடத்தி வருவதன் மூலம் உலகளவில் யோகி அனைவரது பாராட்டையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். முன்னதாக மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள பல்வேறு நாட்டு தூதர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி 77 நாடுகளின் தூதர்கள் புனித கும்பமேளாவில் கலந்து கொண்டனர். திரிவேணி சங்கமத்திற்கு வருகை தந்த அவர்களுக்கு அரசு சார்பில் நல்ல வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அதன் பின் அவர்கள் புனித நீராடினர். பொலிவியா தூதர் கிறிஸ்டியன் வில்லாரியல் பேசுகையில், இந்த தருணத்தை ஒப்பிட எதுவுமே இல்லை. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இதுபோன்ற நிகழ்வை என் மகன்களால் கூட பார்க்க முடியாது என்று பூரிப்புடன் பேசினார். மேலும் ஸ்லோவாக் தூதர் ராபர்ட் மேக்சியம் பேசுகையில், நான் இந்தியாவின் ரசிகன். இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம், யோகா உள்ளிட்டவற்றை நான் நேசிக்கிறேன். இந்தியா எனது இரண்டாவது வீடு போன்றது. அமைதி, தியாகம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இந்நிகழ்வில் நான் பங்கேற்பது உற்சாகத்தை கொடுக்கிறது. நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். இந்த உன்னதமான ஆன்மீக நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதனால் இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக மாறியிருக்கிறது என்று கூறினார். தொடர்ந்து இதுகுறித்து ஜிம்பாப்வே தூதர் ஸ்டெல்லா நோஹோமோ, இந்த நிகழ்வு இந்தியாவை ஆழமாக புரிந்து கொள்ள முயலும் ஒரு கலாச்சார ராஜதந்திரம். இது வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே கிட்டும் அனுபவம். எங்களை வரவேற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று உற்சாக மிகுதியில் பேசியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.